ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். அப்புறம் கோஸ் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க, நாங்கள் சாப்பிட்டு இப்படி தான் உங்ககிட்ட வாய்ஸ் போட்டுட்ருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஏன் குட்டி பசங்களாம் பயங்கர சேட்டைங்க, ஏன்டா லீவ் விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சண்டையை பஞ்சாயத்தை பண்ணி என்னால் தீர்க்கவே முடியல. ஒரு சில நேரங்கள் ஆஹா என்ன எனக்கு கோவமாக வந்து அடின்னு அடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாங்க கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப நேரமாக சாப்பாட்டையே காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வாங்க இதுக்கப்புறம் காமிக்கிறேன். கோஸ் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இதை வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் தனியாக. அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சும்மா ஒன்று தான் போடுவேன், ஒன்று அதை மாதிரி தான் போட்டேன். பச்சை மிளகா தான் இதுக்கு காரத்துக்கு போடுவேன், வேறு எதுவுமே போட மாட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 கூட நீங்கள் போட்டுக்குங்க, ஏன்னா இது காரசாரமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 2 மிளகா தான் போட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதை நல்லா பச்சை மிளகா, கடுகு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கு பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவி அலசி தண்ணி வடிகட்டி வச்ச கோஸை போட்டு அதில் நல்லா வதக்கி அப்படியே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க பருப்பை ஊற்றணும். பருப்பை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை அதில் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் அதை போடுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிக்கிறேன்னா ஸ்கிப் பண்ணல கருவேப்பிலை, நீங்கள் வேறு தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேறு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பருப்பு போடணும். பருப்பெல்லாம் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கல்ல, பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த தேங்காய் வந்து லாஸ்ட்டில் ஊற்றணும். தேங்காய் ஊற்றி ஒரு 2 செகண்ட் அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நான் கருவேப்பிலை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். நான் இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இது என்னுடைய ஸ்டைலில் நான் இப்படி தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் இன்றைக்கி. ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல், இந்த கோஸ் இதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. இதுவே நான்வெஜ்னால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடேரியனில் இந்த மாதிரி காயெலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நான் எப்படியாவது ஊட்டி விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்லன்னா அவ்வளோதான். எல்லாமே சாப்பிட்ணுங்க. காய்கறிலாம் கண்டிப்பாக சாப்பிட்ணும். வெறும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக கீரை, கூட்டு இந்த மாதிரி நிறைய காய்கறி இருக்குது. அதில் நீங்கள் எது வேணாலும் ஒரு நாளைக்கு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். நீங்கள் உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதை வந்து நான் தப்பாக இது பண்ணிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்காமல் ஆப்போசிட் சைடில் இது பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு